சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நல்லா உற்சாகமா. அதனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் விடுதலையை அவர் தந்துள்ளுவார். அல்லேலூயா. ஆமாம், சத்தியத்தை அறியாதபடியினால்தான் அநேக காரியங்களில் விடுதலை இல்லாமல் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொண்டால் விடுதலை தான். உண்மை அல்ல, சத்தியம். ஆமாம், உண்மையை அறிந்து கொண்டால் விடுதலை கிடையாது. சத்தியத்தை அறிந்து கொண்டால் விடுதலை. சத்தியம் என்பது இயேசு, உண்மை என்பது இருக்கிற ஃபேக்ட். சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை அப்படியே உண்மையாக சொல்கிறது. அந்த உண்மையினாலே நமக்கு விடுதலை கிடையாது. உண்மையை அறிந்து கொண்டால், ஆமாம், அவர் வியாதிப்பட்டிருக்கிற உண்மை, கடன் பட்டிருக்கிறார்ன்ற உண்மை, பிரச்சனையில் இருக்கிறார், இதெல்லாம் உண்மைகள், இருக்கிற சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் சொல்கிறாங்களா இல்லையம்மா? உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தினாலே, கேள்விப்படுகிறதுனாலே, அந்த உண்மையினாலே விடுதலை கிடையாது. ஆனால் சத்தியத்தை வைத்து அந்த உண்மை பிரச்சனைகளை, உண்மையாக அவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்றத சத்தியம் என்கிற அந்த இயேசுவினாலே, அந்த இயேசுவினுடைய பரிகாரத்தினாலே பிரச்சனை பரிகரித்து கொள்ளலாம். அதனால்தான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கிவிடும். இயேசுவே சத்தியம். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்கிது பாருங்க இந்த இயேசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்கினாரா இல்லையா? அவர் சொன்னார், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. அப்போது அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தான் விடுதலையாக்குது. அந்த ஜீவ வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டு வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்ன தேவைன்னு சொல்லு. பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் தான் இயேசு. அந்த இயேசு சத்தியம், ட்ரூத். நோ, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். அந்த ஜீவ வார்த்தையை அறிந்து கொள்ளும் பொழுது தான் மனுஷன் விடுதலையாக்கப்படுகிறான். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 11:1 வாசிங்க. இருங்க, வாசி. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்துனுக்குது. இங்க பாரு, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் இது இல்லைங்க, இந்த அண்டர்லைன் த வேர்ட். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும், இந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்க பாரு. இந்த 12 சீஷர்களையும் இயேசு என்னவா மாற்றிக்கிறாரு? 12 பேர் என்ன மாற்றிக்கிறார்? தன்னை போல மாற்றிக்கிறார். குருவை போல சீசன் மாறணுமா இல்லையா? சீசனை நான் குருவை ஃபாலோ பண்ணோம். இயேசு தான் குரு, நல்ல மேய்ப்பன். சீசனுக்காக என்னத்தை கொடுக்குறான்? ஜீவனையே கொடுக்குறான். அப்போது ஜீவ வார்த்தையை இந்த சீசர்களுக்கு குத்துக்கிறார். இயேசு என்ன பண்ணிக்கிறாரு? இந்த 12 சீஷர்கள், இயேசு மேத்யூ 11 சாப்டர் 1 வேர்ட்ஸ். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும், அப்போ இந்த 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து, என்ன கட்டளை? நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து தேவ மகிமையிட்டு இருக்கிறான். இங்கிலீஷில் படி. மேத்யூ 11 சாப்டர் 1. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும், அந்த 12 சீஷர்கள், அல்லேலூயா, அந்த 12 சீஷர்களுக்கும் என்ன பண்ணாரு? கட்டளை கொடுத்து. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில்
உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். ஆனால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, மேத்யூ 11 chapter 1 verse, இங்கிலீஷில் படி. அப்போ இயேசு தம்முடைய 12 சீஷர்களை தன்னை போல, அந்த 12 சீஷர்கள் யாரு? ஆதாம் வழியா பிறந்து வந்தவங்க. படி 11 chapter 1 verse. 12 சீஷர்களும் நம்ம போல வந்தவங்க. Matthew 11 chapter from first verse. Now it came to pass when Jesus finished commanding his 12 disciples that he departed from there to teach and to preach in their cities. சரி, டீச்சிங் ப்ரீச்சிங், அல்லேலூயா. அப்போ 12 சீஷர்களுக்கும் என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும், உபதேசிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அப்ப என்னத்தை ப்ரீச் பண்ணணும்? உபதேசம் பிரசங்கம். என்னது உபதேசமும் பிரசங்கமும்? ஆண்டவராகிய இயேசு தான். அல்லேலூயா. அப்போ இப்போ உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் யாரை உபதேசிக்கணும்? இயேசுவை உபதேசிக்கணும். யாரை பிரசங்க? இயேசுவை. இயேசு யாரு? தேவி நீதிட்டு உழித்தல். ஜனங்க யாரு? பாவம்ட்டு மரணம். ஆதாம்குள்ள பிறந்தவங்க தான் ஜனங்க. அப்போ இந்த பாவம்ட்டு மரணத்தில் ஆதாம் வியாவாள் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து வந்த ஜனங்க எந்த கிராமத்துக்கு போய், எந்த பட்டணத்துக்கு, எந்த தேசத்துக்கு போ, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் நன்மை தீமை அறியத்தக்கவன் தான் இருப்பான். அவன் படித்தவனாக இருப்பான், படிக்காதவனாக இருப்பான், ஏழையாக இருப்பான், அரசியல் தலைவனாக கூட இருப்பான், டாக்டராக கூட இருப்பான். சகல ஜாதி, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஓய்ந்திருக்கலாம். அப்போது இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து, அப்போ என்ன கட்டளை? ஜீவ வார்த்தையை போய் பிரசங்கம் பண்ணணும். அந்த இயேசு, நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன். அப்போது கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில், ஆமாம், பெங்களூர் பட்டணத்துக்கு போகிறோம், வேலூருக்கு போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம், சேலம் போகிறோம், கேரளாவில் உங்கள் ஊர் கொல்லத்துக்கு போகிறோம், மைசூருக்கு போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், இந்த பக்கம் திருவண்ணாமலை, அங்கே போகிற இடத்துல என்ன பண்ணணும்? எல்லா பட்டணங்களிலும் ஆதாம்குள்ளே பிறந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற நாளில் யார் எப்படி இருக்கிறான்? மனுஷன் சாகவே இருக்கிறான். அப்போ ஊழியம் செய்த எல்லாக்குள்ள ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணார்? இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். என்ன உபதேசிச்சிருப்பார் இயேசு? இயேசு யாரு? நன்மத்தை மறிக்கிற ஜீவ வார்த்தையா? ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம். அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உழித்ததில்லை. உடனே பாவம்ட்டோ மரணம் ஓடிது, பசுத்தாய் வந்து தேவதூர்களெல்லாம் வந்துடுறாங்க. அப்போது ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம். ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்ததில், பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி தான் பிரசங்கம். தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், வியாதிக்கு பிறகு அவர் தழும்புகள், ஜீவ சர்ற, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கட்டி, குட்டுக்கண்ணு தருக்கு, செவிட்டுக்கு அது கேட்குது, குஷ்ரோகம் சுகமாகுது. அப்போது காலு, ஜீவ கண்ணு, அந்த அவர் சரீரமே ஜீவ சரீரம். அதனால தான் ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப், நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனுக்குள்ளே தேவி நீதிட்டு ஜீவ வச்சதுக்கு இல்லை. நன்மத்தை மகனில் பாவ காலு, பாவ சர்றம், பாவ கண்ணு, பாவ வியாதி, நன்மத்தையுமா, நன்மார்க்கு, நல்லவன் கெட்டவன். அப்போது இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு என்னது கட்டளை கொடுத்து, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில், இப்போ என்ன பட்டணம்? தமிழ்நாட்டில் எந்த பட்டணத்துக்கு நீ போகலாம்? நீ உலகத்துக்கே ஒலி, பூமிக்கே உப்பு. எந்த பட்டணத்தை போகலாம்? ஆதாம்குள்ளே பிறந்து தான் இருப்பான். அம்மா வயிற்றில் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குலத்தில் உருவானே. அப்போ உபதேசம் பிரசங்கன்னாவே ஜீவ வார்த்தை தான்மா.
இன்னைக்கு அந்த உபதேசம் சரியில்லை, இந்த உபதேசம் சரியில்லை. எப்பா இயேசு பற்றி பேசினியப்பா, இயேசு ஜீவ வார்த்தை பேசினியா? அதான் இல்லை. இயேசு வந்து ஜீவ வார்த்தை, அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பிரசங்கம் பண்ணியா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம் தான். ஆதியாவிலிருந்து வெளியே இயேசு வாக்கு தத்துவம்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமின்னும் அவன் என்ன வாக்கு தத்துவம்? எல்லாம் ஜீவ வாக்கு தத்துவம், ஜீவ சொல்ற ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை தான் பிரசங்கமே. இப்போ நன்மை தீமை பிரசங்கம் பண்ணுறியா, ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறியான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ண மாட்டேங்குது, பிரசங்கம் பண்ணுறவனுக்கு உங்கள் ஒன்றும் புரியல, கேட்கணும் ஒன்றும் புரியல, அப்படியே கேட்டு காலமெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அப்போது இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும், அந்த 12 சீஷர்கள் இவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் இயேசு? நானே நல்ல மேய்ப்பன் சீஷர்களுக்காக ஜீவரத்தை கொடுத்துருப்பாரா இல்லையா? இந்த சீஷர்கள்லாம் எவ்வளோ பேதுரு, தோமா, அந்திரேயா, இவங்கெல்லாம் செம்படவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், யோவானு, யாக்கோபு, இந்த சீசர்களுக்கெல்லாம் இந்த இயேசு தன்னுடைய ஜீவ ரத்தத்தை கொடுக்க ஜீசு சாமன்ற வாக்கு தத்தம். இது என்ன பண்ணோம்? பட்டணங்களில் போய் உபதேசிக்கணும், பிரசங்கிக்கணும், பிசாசுகளை துரத்து, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள் சொல்லி 3 வருஷமா அந்த ஜீவ வார்த்தையை தான் அவங்களுக்கு குத்துந்தாரு. எல்லாம் நன்மை தீம்புல ஊறி இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவானு, அந்திரேயா, பத்லேமி, சீசர்கள்லாம், மத்தேயு, இவங்களுக்கெல்லாம் ஜீவனை போட்டு நல்லா போட்டு புஷ்டியாக்கின்னு இருந்தார், மெச்சூர்ட் ஆக்கின்னு இருந்தார். அதுக்கப்புறமா தான் சீசர்கள் என்ன பண்ணாங்க? உலகத்தையே கலக்கிற சீசர்களாக மாறினாங்க. அதனால தான் நம்ம டீச்சிங்கு ஜோயே ஜீவன் டீச்சிங். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க பிரியமானல, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். என் செய்தி ஃபுல்லாக ஜீவ வார்த்தை, ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியம். ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன், பிசாசு பிடிக்குமா பிடிக்காதவனை, ஷாகவே ஷாவம். அப்படி தான் இப்போ ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இல்லையா? நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்போ என்ன பண்ணுன்னா, இயேசு தம்முடைய 12 சீசர்கள் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் விட்டு போனார். பட்டணங்களில், கிராமங்கள், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் என்னத்தை பிரசங்கம் பண்ணா? இயேசு பிரசங்கம் பண்ணுமா, ஆதாம் பிரசங்கம் பண்ணுமா? ஆதாம்னா நன்மை தீமை, சாகவே சாவாங்க. வாயில் ஆதாம் தான் வருது பாரு. ஆதாம் தேவடைய வார்த்தை மீறிட்டான். நன்மை தீமாரி, நன்மார்க்க துன்மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணாத, நல்லவன் கேட்டான். அதில் கண்களில் சுய நீதி, அநீதி, நியாயப்பிரமாணம், அதை பிரசங்கம் பண்ணினா சாகவே சாவு தான். ரட்சிப்பு இயேசு மூலமாக தான் வருது, ஆதாம் மூலமாக வரல. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ஆதாம் ஏவாள் வழியா நன்மை தீமாரியத்தக்க கடிப்பிடிச்சு பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களா. அதில் போய் எங்கேருந்து ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஜீவன் எல்லாம் வரப்போகுது? அடுத்த வருஷம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ரோமர் 3:24 சொல்லு, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவர் கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கலாம். கிறிஸ்து மூலமாக மீட்பு இருக்குது. அப்போ என்னத்தை பிரசங்கம் பண்ணால்? கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமோ ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். அந்த ஜீவ ரத்தத்துக்கு வெளியே வானத்தோடு பரலோகமே இருக்குது. இயேசு ஜீவனில் நன்மை தீமாரி எல்லா பாதாள ராஜ்யமே, சாப பாவம் மரணம் தத்திரம் மரணங்குது, பாதாளமே இருக்குது அந்த நன்மை தீமை கையில், நன்மார்க்க துன்மார்க்கத்தில், நல்லவன் கெட்டவனுக்குள்ள. ஆனால் தான் பிசாசு மனுஷுக்குள்ள வல்லமையாக கிரியேஷன். ஏசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வெளியிலாகணும். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம். அந்த ஜீவன் தான், அந்த ஜீவ வார்த்தை இயேசு சாமன்ற வாக்கு தான் பிரசங்கம். அதை தேவனுக்கு ஆதாம் முழு உழைத்து கொடுத்தா பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வெளியிலாக்கிறார். அதனால தான் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறாரு. அந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணாரு. புரியுதா? அப்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அதுக்கு தருணத்தில் காவிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் என்ன பண்ணுங்க? அறிவியுங்கள். அப்போ கேட்கறதும் காண்கிறது என்னது?
கேட்கிறதும் காண்கிறதும். ஏசு என்ன பண்ணாரு? இது பாரு, இயேசு கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் அவர் இடத்தில் அனுப்புங்கள். இயேசு என்ன பண்ணா தெரியுமா? இங்க பாரு, அந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுனால இதுதான் 5வது வசனம். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். இங்கிலீஷ்ல படி குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் ஏந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ ஆதாம்குள்ள பிறந்த எப்படிக்கிறான்? குருடன். இந்த பாரு, குருடர் பார்வை அடைகிறார்களா? ஆதாம்குள்ள கூட்டுக்கன்னு சாப்பம். அப்புறம் சப்பானி வியாதி, சப்பானி ஆயிட்டான். அப்போ சப்பானிகள் நடக்கிறார்கள். குருடர் பார்வை அடைகிறார்னா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரத்துல ஜீவ கண்ணுக்குதா இல்லையா? அந்த ஜீவ கண்ணு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தா கூட்டு கண்ணு திறந்துக்குது. சப்பானினா காலு சப்பானி ஆகி போச்சு. நன்மை தீமை கண்ணி புசிக்கணும் இல்ல, சப்பானி ஜீவ காலு கொடுக்கணும் அவனுக்கு. ஏசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தமா இல்லையா? அவன் பேர் சொல்லி ஜீவ காலு பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் சப்பானி நீங்கி சப்பானிகள் நடக்கிறார்கள். அப்புறம் குஷ்ரோகிகள் சுத்தமாகிற, குஷ்ரோகம் கையில குஷ்ரோகம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கணும் இல்ல, குஷ்ரோகம் வருமா வராதா? குஷ்ரோகம் வந்துச்சு. குஷ்ரோகம் வந்துட்டாங்க, ஜீவ கை கொடுக்கணும் அவனுக்கு. தான் கையை கொடுக்குறாரே இல்லையா? அவன் சுத்தமா செவிடர், காது செவிடாகி போச்சு. அப்புறம் ஒருத்தன் செத்து போட்டான், லாசரு செத்து போட்டா கூட உள்ள பாரு ஏசுனாரு. மரித்தோரு எழுந்திருக்கிறார்கள், அதுதான் அவருடைய உபதேசம். அப்போ ஜீவ வார்த்தை இயேசு நானே உழித்ததிலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ வார்த்தையை உபதேசம் பண்ணணும். ஜீவ வார்த்தையில் என்ன இருக்குது? பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது. அந்த ஜீவ விச்சத்துக்கு இல்லை, தேவநீதியிலிருந்து உயிர்த்தெழு இல்லைங்கிறது. நன்மை தேமை கனியில பாவத்திலிருந்து மரணம் வரைக்குங்குது. அப்போ மரித்தோர் எழுப்பணுமா இல்லையா? அப்போ மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அப்புறம் தரித்திரம், ஆதாம்குள்ள பிறகு தரித்திராவிக்கு தரித்திரம் சொல்லிட்டு அந்த தரித்திரருக்கு சுவிசேஷம் என்னது? தரித்திரர் ஐஸ்வர்யவான், நாம் அவருக்குள்ள ஐஸ்வர்யவான்கள் இருக்கும்படிக்கு அவர் நம் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு ஐஸ்வர்யத்தை குத்துக்கிறார். மாதிரி ஐஸ்வர்ய தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுங்க. பாரு, பிரசங்கிக்கப்படுகிறது. புரியுதாமா? எவ்வளவு முக்கியமா இருந்த வசனம். இங்கிலீஷ்ல படி Matthew 11 chapter 5th verse. The blind see and the lame walk. Lame-na சப்பானியா? The lepers are cleansed and the dead hear. செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோரே எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு இப்போ பாரு, குருடர், சப்பானிகள், குஷ்ரோகிகள், செவிடர், மரித்தோர். இந்த சரீரத்தில் தானே வந்து குருடு, சப்பானி வந்து மரித்தோர் எழுந்துக்கிறாங்க. கவனி, நான் என்ன சொல்றேன்னா, குருட்டு கண்ணு ஆதாம் வழியா பிறந்த சாபம், சாபத்தால தான் குருட்டு கண்ணு வருது. சப்பானி கால் சப்பானி ஆகி போயிடுச்சு, அது ஒரு சாபம். காலு சப்பான் நன்மை தேமை சரீரத்தில் பிறந்ததுனால சரீரத்தில் சப்பானி வருதா? சரீரத்தில் குருடு கண்ணு குருடாயிதா? அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு இதா இல்லையா? மதுரில் போய் பார்த்தோமே, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே கரவணும் வரோம், பெரிய சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி மதுரில் இருந்தோம்மா. நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போனேன் இல்லையா? கேரளாவில், தமிழ்நாடு, இந்தியாவில் எங்கேருந்து ஒன்றா வராங்க. அங்கே அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறான். எதுக்கு? கண் ஆஸ்பத்திரி அவ்வளோ சிஎம்ஸ் ஆஸ்பத்திரி மாதிரி கட்டிக்கிறான் பாரு மதுரில். அப்போது கண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறான். அப்போது கண்ணு குருடாயிட்டா எவ்வளோ பிரச்சனை. அப்போது குருடர் பார்வை அடைகிறார்கள். சப்பானி கால் சப்பானி ஆகி போச்சு. ஆதாம்குள்ளே பிறந்தா சப்பானி ஆகிடும். இப்போது கால் சப்பானி ஆகக்கூடாது, கண்ணு கூடாகக்கூடாது, கையில் குஷ்ரோகிகள் குஷ்ரோகம் வந்துடுது. அப்புறம் காது செவிடாகி போகுது. அப்புறம் செத்தும் போயிடும். மரித்தோரை எழுந்திருக்கிறார்கள். அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுன்றாரு. அப்போ இயேசு இதெல்லாம் எப்படி செஞ்சாரு? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்திகன் ஏன் கொடுக்கிறாரு? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால ஜீவ வார்த்தையை நீ பேசணும் வச்சுமா. நம்ம செய்திய ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியம். ஆதாம்
ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் ஒரு சேனல், எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. உலகத்தில் எங்குமே கேடு விலையேற்பட்ட சத்தியங்கள் 100க்கு 100 ஜீவமார் ஏராளம் ஆயிரக்கணக்கான செய்தி 1000க்கு 2000க்கு அதிகமான செய்தி போட்டுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் லைஃப்பில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அப்போது குருடர், சப்பானிகள், குஸ்ரோகிகள், செவிடர், மரித்தோர், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? பிரசங்கிக்கப்படுகிறதுன்றார் பாரு. அது இங்கிலீஷ் என்ன போட்டுக்குது? இந்த பாரு, குருடர் பார்வை அடைகிறார்கள். And the poor have the gospel preached to them. அதான் காஸ்பல்ல அவ்வளோ இது. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். பாரு, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோரும் எழுந்திருக்கிறாங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் வேற பிரசங்கம் பண்ணப்படுது. அப்போ சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை. அப்போ குருடரு, சப்பானிகள், குஷ்ரோகிகள், செவிடரு, மரித்தோரு இதெல்லாம் ஆதாம்குள்ள வருது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில சாகவே சாவாய். கூட்டுக்கண்ணு ஒரு சாவு சக்தி, சப்பானி ஒரு சாவு சக்தி, வியாதி ஒரு சாவு சக்தி. கட்சியில் மரணத்தில் போய் முடிஞ்சு பாதாளத்துக்கு போயிடுறான். அப்போ செவிடரு, மரித்தோரு ஏந்திருக்கிறாங்க. அப்போ ஏசு என்ன பண்ணிட்டாரு? மரித்தோரு உயிரோடு எழுப்புறாரு. லாசர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். 4 நாளுக்கு பத்து. யோவானு 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போது சுவிசேஷத்தின் பிரசங்கத்தினாக்கா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. 1வது வசனம் படி யோவான் 11:1 இங்கிலீஷில். இயேசு it came to pass when Jesus finished commanding his 12 disciples. அப்போ 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களுடைய பட்டணங்களில் பிரசங்கிக்கவும் உபதேசிக்கவும் அவர்களை விட்டு போனார்னுக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணுது? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க பண்ணப்படுகிறது. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். அப்போ சுவிசேஷம் பிரசங்கனே நம்ம காலமெல்லாம் பிரசங்கமே பண்ணிக்கிறது இல்லை. குட்டு கண்ணு திறக்கணும் பிரசங்கத்தில், செவிட்டுக்காது திறக்கணும் பிரசங்கத்தில், உபதேசத்தில். குஷ்ரோகி சுகமானும் உபதேசத்தில், செத்து போனவங்க கூட உயிரோடைய உபதேசத்தில். என்ன உபதேசம்? ஜீவ வார்த்தை உபதேசம். நன்மை தீமை பேசினா காலமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். உனக்கு நீ சொல்கிறது உனக்குன்னு ஏன்னா அவனுக்கு என்ன காலமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருப்பான். அதனால தான் ஜீவ வார்த்தையை பேசு. அல்லேலூயா. ஜீவ ஜீவ ரத்தத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏசு நல்லா மெச்சூர்டாக இருந்தார். அப்படியே நல்லா ஊறி போயிருந்தார். ஜீவ ரத்தம் உங்களை சபிக்குள்ள ஆசிர்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை துன்ப ஜபம் மண்டல நல்லா ஊறி இருந்ததுனால போகிறதெல்லாம் பிசாசு அலறேச்சின்னு ஓடுது. குட்டுக்கண்ணு திறக்குது, செவிட்டுக்காத்து குஷ்ரோகியெல்லாம் சுகமாகறான். அந்த மாதிரி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ணி திருவிருந்த பக்கம் ஜீவப்பம். நானே ஜீவப்பம். ஜீவ சரீரத்தை புஷிக்கும் போது ஜீவ காது ஜீவாட்டு இந்த திருவந்தாரம் இல்லை, ஒவ்வொரு மாதம் கொடுக்குறாங்க ஊழிக்காரங்க. அந்த அப்பமும் திராட்சை இயேசு ரத்தத்தை குறிக்குது. அவர் சரீரத்தில் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ காலு எல்லாம் இருக்குது. அந்த உணர்வோடு கூட அதை பிதா ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா உடம்பெல்லாம் பசு தாயா சீவாடு, கண்ணு நல்லா இருக்கும், காது நல்லா கேட்கும், ஆற்று, லங்ஸு, கிட்னி, வாய்நாளெல்லாம் நீ சுகமாகவே இருக்கலாம். அதுக்கு தான் திருவந்தாரம் இல்லை போகிறது. அப்போது ஜீவனுக்குள்ளே இருக்கணும். நன்மை தேமா காரியத்துக்கு டச் பண்ணக்கூடாது. உடனே சப்பானி ஆகிடும், அப்புறம் கண்ணு குருடாயிடும், குஷ்ரோகம், செவிடு, ஆற்று, லங்ஸு, கிட்னி எல்லாம் போய் கட்சி ஹாஸ்பிட்டல் போய் லட்சமாக செலவு பண்ணோம். இப்போல்லாம் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போனால், அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனால் லட்சக்கணக்கில் பில்லு. புரியுதா? அதனால் நம்ம செய்தி ஆரோக்கியமான செய்தி. அதனால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி இன்னும் ஏராளம் செய்தி கொடுத்துக்கிறேன். 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். ஆதாமுக்கள் பிறந்த நாம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதி தூத ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கை. அந்த ஜீவனில் ஏசு சொன்னார், நானே உடித்தவனும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஏசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. ஏசு நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. ஏசு நானே வழியும் சதி ஜீவ வித்தது. அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்ததல், ஜீவ உலகம், ஜீவ ஆசீர்வாதம், ஜீவ ஐஸ்வர்யம். அப்போது தரித்திரக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படப்படுகிறது. அதனால் புரியுதா? இதோட முடிக்கலாமா? அப்போது யோவான் 11:5
அவர் பிரசங்கம் என்னது? ஜீவ வார்த்தை. தேவ நீதிட்டு ஊழியத்தேர்தல், பரலோக ராஜ்யம், வானத்தில் ஒரு சகல அதிகாரம். மனுஷன் பிரசங்கம் என்னது? எவ்வளோ படிச்சிருந்தாலும் 10 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா ஐரோப்பா நன்மத்தை தான் பிரசங்கம் பண்ணுவோம். அப்படி தான் வந்துக்கிறான். வானத்துக்கு கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற காரியம், நன்மார்க்கம் துன்மார்க்கம், ஷாகவே ஷாவான். இப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவல்ல தேவி நீதிட்டு ஊழித்த ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசர, ஜீவ ரத்தம். அதை கிறிஸ்துக்குள்ளே வரணும். மனுஷன் நன்மத்தேம உலகம், நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம சர்ற, நன்மத்தேம நீர்நிலம், வறட்சி, வனாந்தரம், பிசாசு திருடமும் கொள்ள வாழ்க்கை ஒரு வேறு உனத்து பூமியை சபிக்கு முள்ளும் குறுக்கும் மொழிப்பிக்குதா இல்லையா? ஏது அந்த வீட்டில் நன்மத்தையும் அறியத்தக்க கனி, நல்லவன் கெட்டவனாக இருக்கக்கூடாது. அப்போ ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடி இப்படி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஜீவ வச்சது கனி. அப்போது ஜீவ வார்த்தை தேவி நீதி டூத்தில் இயேசுக்கு சாமண்டாவாக இயேசு உங்கள் சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துடைய உங்கள் ஜெபம் கிறிஸ்துவை கொடுங்கள், அதான் ஆஸ்வாதம், இயேசுன்னு ஆஸ்வாதம். பகைக்கு நான் இயேசு ஜீவன் கொடுத்து நன்மை செய், பகைக்குன்னு ஜெயிக்க முடியாது. ஆதாமுக்குள்ளே பங்க சத்ருவாக இருப்பான், பகைஞ்சனா இருப்பான். நன்மத்தை மாதிரி இருக்க ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு விரோதமாக பாவத்தையும் மரணத்தை தான் கொண்டு வரான். நன்மத்தை சாகடிக்கிற சக்தி. நீ ஜீவ வச்சதுக்கு நீ தேவி நீதி டூ இயேசுக்கு சாமண்டாவாக பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு, அதான் ஜீவ வார்த்தை. அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்றாரு. அதனால் ஏன் சொல்கிறாரு? மத்தேயு 11:5 குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள். புரியுதா? அப்போ என்ன சொல்றாரு? அவருடைய கிரியைகளை குறித்து அவன் கேட்குறான் யோவான் சீசர்கிட்ட. அப்போ சொல்கிறாரு, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடரல் அறியாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அதனால் அன்பானுங்களே, கிறிஸ்துக்குள்ளே வாங்க, ஜீவ வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜம்மன் பசுது பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில் கிறிஸ்து எனக்குள்ளே அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். நன்மை தீம் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவிகள் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அழிக்கதான வருகிற இந்த உலகத்தில் ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள் மாதிரி அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் அந்த ஜீவஸ்வர ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் கூட அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. ஆதாமின் சிந்தைக்கு டச் பண்ண ஏவால் ஆதாமின் ஜீவ வச்சிருக்கேன்லேருந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குன்னாலே ஷாகவே சத்தா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துக்குள் மறுபடியும் அதான் கிறிஸ்மஸ்ஸு. வருகிற 25 கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். உலகெங்கிலும் கிறிஸ்து எல்லோருக்குள்ளே பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கார். ஏசுடா யோவான் 5:21-26 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடையவர். நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக மாறணும். பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தர. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி செயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலானா. குறிந்தி தசமன் கலாத்திரம் கிறிஸ்துக்குள் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சித்தியாக இருக்கிற படைகள் எல்லாம் ஓய்ந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன்னு சொல்கிறான். அதான் கிறிஸ்மஸ்ஸு. ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே மத்திய மாற்றலும் அவர் இங்கு சுற்றி பிசாசின் வல்லவர்களாக அப்படி அவர் வெளியிடாகிறார். திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள திரளான வியாதியர்கள், சபிக்கப்பட்டவர்கள், தரித்திரர்கள், பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு சிறைப்பட்டிருக்கல இயேசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லவர்களாக அவர் வெளியிலாகும்படி நல்ல மேய்ப்பனாகிய ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். சிலுவையில் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்துக்கிறார். இயேசு ரத்தம், இயேசு சாமட வாக்குத்தத்தில் பிதா ஆதாம் முழுவத்து கொடுத்து அசுத்தாயத்தி பசுத்தாய்க்கு தேவதூர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிருங்க. கத்தாவை இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்குங்க. உலகெங்கும் எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்களை நன்மத்தை மறியத்தக்கும் நன்மார்க்க துன்மா சுயநீதி அன்னைக்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறல விடையிலாக்கும்படி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை இயேசு சாமட வாக்கத்தை முழு உலகத்து எல்லா ஜனங்களுக்கு 2.6 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்க அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்க தேவதூர்களாக பணிவிடை செய்ய சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு உலகத்தின் ஜனங்கள் விடையிலாக்கும்படி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கிராமங்களுக்கு பட்டங்க தேவன் முழு உலகத்துக்கு கட்ட வைக்கிறங்க தான் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு
இந்த செய்தி கேட்குற ஒரு குடும்பத்தில் ஆதாம்குள் பிறங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும்படி இயேசுவின் பேர் தேவன் தனக்கு ஆதாம் முகத்துக்கு அச்சுதத்தை பச்சுத்தை தேவத்துக்களை பணிவிட செய்து சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதை விடிகளாக்கும்படி ஒப்புடுகிற தாவே ஒரு மாபெரிய இயப்பில் கொண்டு வரும்படி மூடு உலகத்தை கிறிஸ்து வருகிற கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி கிறிஸ்து எல்லாருக்கும் பிறக்கும்படி ஜெபிக்கிறோங்க தாவே பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வா துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதி. எங்கள் சபையின் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக அந்த செய்தி பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி இன்னொரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை உற்சாகப்படுத்துங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 22/12/2025 பன்முறை ஜீவன் சோழர் பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.